Welcome back guys. So இன்னைக்கு நம்ம கிட்ட போட்டோட புது போட் Airdopes 141 ANC earbuds தான் இருக்கு. ஸோ போட்டோட சீரீஸ்லேயே பார்த்தீங்கன்னா 141 பார்த்தீங்கன்னா ரொம்பவே சக்ஸஸ்ஃபுல்லான சீரீஸ். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 141 வந்துச்சு, அப்புறம் வந்து 141 ப்ரோ, அப்புறம் வந்து இப்போ ரீசெண்டாக லான்ச் ஆன 141 நியோ. இதை தொடர்ந்து இப்போ பார்த்தீங்கன்னா 141 ANC வந்துருக்கு. ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் இந்த இயர்பட்ஸோட அன்பாக்சிங் அண்ட் ஃபுல் டீட்டெயில் ரிவ்யூ தான் வந்து பார்க்க போகிறோம். பாக்ஸ் மடி பார்த்தீங்கன்னா அதோட 3 கீ ஸ்பெக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஆக்டிவ் நாய்ஸ் கேன்சலேஷன் 32 dB, அப்புறம் வந்து 42 hours ப்ளே டைம், அப்புறம் 50 milliseconds பீஸ்ட் மோட்னு வந்து கொடுத்துருக்காங்க. சைட்லலாம் பார்த்தீங்கன்னா எதுவுமே பெருசாக வந்து கொடுக்கல. அப்புறம் பின்னாடி பார்த்தீங்கன்னா அதோட மற்ற கீ ஸ்பெக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் பாஸ் பண்ணி படிச்சுக்கோங்க, ஏன்னா இது எல்லாமே நம்ம ரிவ்யூவில் வந்து கவர் பண்ணிடுவோம். சரி, ஓகே, இப்போ நான் இதோட சீலை வந்து கட் பண்ணிக்கிறேன். ஸோ ஒரு வழியாக ஓப்பன் பண்ணியாச்சு. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா 2 சீல் அடியில் வந்து கொடுத்துருக்காங்க, அதையும் கட் பண்ணிடுவோம். ஸோ இப்போ எடுத்துக்கலாம். ஓப்பன் பண்ணியாச்சு. அண்ட் இங்கேயுமே பார்த்தீங்கன்னா இன்னொரு சீல் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் பேக்கிங் வைஸ் பார்த்தீங்கன்னா நல்லா ப்ரீமியமாக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அண்ட் இந்த பாக்ஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இங்கே மேக்னெட்டிக்காக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ப்ரெசன்டேஷனே பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் வந்து இருக்குது. ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே பார்த்தீங்கன்னா இயர்பட்ஸ் இருக்குது, இது எடுத்து இப்போதைக்கு சைடில் வந்து வச்சுக்கிறேன். அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா மற்ற ஆக்சசரிஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஆக்சசரிஸ்க்கு பார்த்தீங்கன்னா தனியாக ஒரு பாக்ஸ் மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கேயும் ஓப்பன் பண்ணிடுறோம். அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா ஆஸ் யூஷுவல் சேம் போட்டில் தர எப்பயுமே சேமான பேப்பர் ஒர்க்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு போட் ஸ்டிக்கர் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ஆக்சசரிஸ் பாக்ஸில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து எக்ஸ்ட்ரா இயர் டிப்ஸ் அண்ட் டைப் சி கேபிள் தான் வந்து இருக்குது. இது எப்படி ஓப்பன் பண்ணும்? ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா இயர் டிப்ஸ் இருக்குது, அப்புறம் இங்கே டைப் சி கேபிள் வந்து கொடுத்துருக்காங்க. சரி, ஓகே, இப்போ நம்ம வந்து இயர்பட்ஸ்க்கு வந்து வருவோம். ஸோ இயர்பட்ஸை நான் வந்து இந்த க்ரீன் கலரில் தான் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். ஸோ இயர்பட்ஸோட டிசைனு பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் வந்துருக்கு. சரி, ஓகே கைஸ், இந்த இயர்பட்ஸ் வந்து நல்லா தரவாக டெஸ்ட் பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். ஸோ ஸ்டே டியூன். ஸோ கைஸ், இந்த இயர்பட்ஸ் வந்து நல்லா தரவாக டெஸ்ட் பண்ணிட்டு இப்போ அதோட ரிவ்யூக்குள்ளே போகலாம். வழக்கம் போல் அதோட டிசைன்லேருந்தே ஸ்டார்ட் பண்ணிடுவோம். டிசைன் அண்ட் பில்டு குவாலிட்டின்னு வரையில் பார்த்தீங்கன்னா இந்த ப்ரைஸ் ரேஞ்சிலேருந்து எந்த அளவுக்கு பெஸ்ட்டாக பில்டு குவாலிட்டி கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா பெஸ்ட்டாக இதில் வந்து பில்டு குவாலிட்டி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா மேட் ஃபினிஷ் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அப்புறம் சைட் ரீஜனில் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து கிளாஸி வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் நான் வாங்கியிருக்க இந்த க்ரீன் கலரில் பார்த்தீங்கன்னா ஒரு 2 டோன் கலர் மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க, கோல்டன் க்ரீன். ஸோ அது பர்சனலாக அதை பார்க்குறதுக்கு வந்து ரொம்பவே சூப்பராக வேறு லெவலில் வந்து இருக்குது. அப்புறம் பிளேஸ்மெண்ட்ஸ் வரையில் பார்த்தீங்கன்னா கீழே டைப் சி போர்ட் சார்ஜிங்க்கு வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா டெடிகேட்டடாக ரீசெட்டுக்கு ஒரு பட்டன் வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் இதோட ஹிஞ்சோட குவாலிட்டியுமே பார்த்தீங்கன்னா நல்லா தான் வந்து இருக்குது. ஹிஞ்ச் பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்டிஃபாக நல்லா சூப்பராக வந்து கொடுத்துருக்காங்க. சைஸும் பார்த்தீங்கன்னா இந்த இயர்பட்ஸ் வந்து நல்லா குட்டியாக தான் வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் இயர்பட்டோட டிசைன் வரையில் பார்த்தீங்கன்னா இந்த இயர்பட்டில் வந்து நல்ல ஆங்குலரான இனிய டைப் ப்ளஸ் ஸ்டெம்முமே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து நல்ல ஒரு ஆங்குலரான இனிய டைப் டிசைன் இருக்கனால பர்சனலாக பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஃபிட்டில் எந்த வித பிரச்சனையுமே வந்து இல்லை. ஃபிட் பார்த்தீங்கன்னா நல்லா பக்கம் நல்லா சூப்பராக வந்து செட் ஆயிடுச்சு. அப்புறம் கலர்னு வரையில் பார்த்தீங்கன்னா இந்த இயர்பட்ஸ் வந்து டோட்டலாக 3 டிஃப்ரெண்ட் கலர் ஆப்ஷன்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ எந்த கலர் சூஸ் பண்ணுங்க கமெண்ட்ஸ்ல வந்து சொல்லுங்கள். அடுத்து கனெக்டிவிட்டின்னு வரையில் பார்த்தீங்கன்னா இந்த இயர்பட்ஸ் வந்து லேட்டஸ்ட் ப்ளூடூத் 5.3 வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இது போக இதில் வந்து இன்ஸ்டன்ட் வேக்கன்ட் பேர் டெக்னாலஜியுமே வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால இதோட கனெக்டிவிட்டி பார்த்தீங்கன்னா செம ஃபாஸ்ட்டாக வந்து இருந்துச்சு. ஸோ நம்ம வந்து ஃபோனில் ப்ளூடூத் ஆன் பண்ணிட்டு இந்த இயர்பட்ஸ் வந்து கேஸ்லேருந்து வெளியே எடுக்கிறதுக்குள்ள அது ஆட்டோமேட்டிக்காக உடனே வந்து பேர் ஆயிரும். அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட்டாக வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் ரேஞ்சுன்னு வரையில் பார்த்தீங்கன்னா நம்ம சொல்கிற மாதிரி ஈஸியாக 10 meters வந்து கிடச்சிருச்சு. ஆடியோ கோடேக்குன்னு வரல பார்த்தீங்கன்னா இந்த இயர்பட்ஸ் வந்து 2 ஆடியோ கோடேக் வந்து யூஸ் பண்ணுறாங்க, எஸ்பிசி அண்ட் ஏசி. அப்புறம் வாட்டர் ப்ரூஃப் ரேட்டிங் வரையில் பார்த்தீங்கன்னா அதில் வந்து IPX5 ரேட்டிங் வந்து கொடுத்துருக்காங்க. அதனால ஓரளவுக்கு இது பார்த்தீங்கன்னா ஸ்வெட் அண்ட் ஸ்பிளாஷ் ப்ரூஃபாக வந்து இருக்கும். அப்புறம் லேட்டன்சின்னு வரையில் பார்த்தீங்கன்னா அதில் வந்து பீஸ்ட் மோடுக்கான சப்போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம வந்து பீஸ்ட் மோடை எனேபிள் பண்ணோம்னா இந்த இயர்பட்ஸில் வெறும் 50 millisecondsக்கான ஒரு வேறு லெவல் லேட்டன்சி ரேட் வந்து கிடைக்கும். அதனால கேமிங் கூட நீங்கள் தாராளமாக இந்த இயர்பட்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். சரி, ஓகே, இப்போ நீங்களே ஒரு கேமிங் டெஸ்ட் பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். அடுத்து இந்த இயர்பட்ஸோட பேட்டரி லைஃப் பற்றி பார்க்கலாம். ஸோ இந்த இயர்பட்ஸில் பார்த்தீங்கன்னா 42 hours ஒரு பெரிய மேசிவான பேட்டரி லைஃப் வந்து கொடுத்துருக்காங்க. இயர்பட்ஸோட இண்டிவிஜுவல் பேட்டரி லைஃப் பார்த்தீங்கன்னா 6 hours வரைக்கும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ANC ஆஃப் பண்ணி கிடைக்கும் போது நம்ம ANC ஆன் பண்ணோம்னா அதோட டோட்டல் பேட்டரி லைஃப் பார்த்தீங்கன்னா 35 hours வரைக்கும் வந்து கிடைக்கும். அண்ட் இயர்பட்ஸோட இண்டிவிஜுவல் பேட்டரி லைஃப் பார்த்தீங்கன்னா 5 hours வரைக்கும் வந்து கிடைக்கும். பரவாயில்ல, பேட்டரி லைஃப்மே பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்து கொடுத்துருக்காங்க. இது போக இதில் வந்து
ஃபாஸ்ட் சார்ஜிங்கான சப்போர்ட்டுமே வந்து இருக்குது. நம்ம வெறும் 10 மினிட்ஸ் சார்ஜ் போட்ட போது இதில் வந்து 150 மினிட்ஸ் வரைக்கும் ப்ளே டைம் வந்து கிடைக்கும். அதனால பேட்டரி லைஃப் பற்றி இந்த இயர்பட்ஸ் வந்து சுத்தமாக வந்து கவலையப்பட தேவையில்ல. அப்புறம் கால் குவாலிட்டின்னு வரையில பார்த்தீங்கன்னா இந்த இயர்பட்ஸ் வந்து குவாட் மைக்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ரைட் இயர்பட்ல பார்த்தீங்கன்னா 2 மைக், அப்புறம் லெஃப்ட் இயர்பட்ல 2 மைக் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இது போக ENX டெக்னாலஜியுமே வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அதனால அதோட கால் குவாலிட்டியுமே பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக வந்து இருந்துச்சு. சரி, ஓகே, இப்போ நீங்களே ஒரு சாம்பிள் கேட்டுட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்க. ஸோ கைஸ், இப்போ நீங்க கேட்டுட்டு இருக்க அந்த ஆடியோ சாம்பிள் வந்து இந்த போட் Airdopes 141 ANC இருந்து ரெக்கார்ட் பண்ணிருக்கேன். ஸோ அதோட குவாலிட்டி எப்படி இருக்கு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நெக்ஸ்ட் இந்த இயர்பட்ஸோட டச் கண்ட்ரோல்ஸ் பத்தி குயிக்காக பார்த்துடலாம். ஸோ நம்ம வந்து லெஃப்ட் ஆர் ரைட் ரெண்டா ஒரு இயர்பட்டை வந்து ஒரு வாட்டி ப்ரெஸ் பண்ணோம்னா மியூசிக் வந்து பிளேனா வந்து பாஸ் ஆகும். அப்புறம் ரைட் இயர்பட்டை டபுள் டேப் பண்ணோம்னா ஃபார்வர்ட் ட்ராக் போகும். லெஃப்ட் இயர்பட்டை வந்து டபுள் டேப் பண்ணோம்னா பேக்வர்ட் ட்ராக் போகும். அப்புறம் ரைட் இயர்பட் வந்து 3 செகண்ட்ஸ் டச் அண்ட் ஹோல்ட் பண்ணோம்னா நமக்கு வந்து ANC அப்படி இல்லைன்னா டிரான்ஸ்பரன்சி மோட் வந்து ஆக்டிவேட் பண்ணிக்கலாம். அப்புறம் லெஃப்ட் இயர்பட்டை நம்ம வந்து 3 செகண்ட்ஸ் டச் அண்ட் ஹோல்ட் பண்ணோம்னா நம்ம வந்து மியூசிக்கோட ப்ரீசெட்ஸ் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். அப்புறம் லெஃப்ட் இயர்பட் வந்து 3 டைம்ஸ் டேப் பண்ணோம்னா கேமிங் மோட் வந்து ஆக்டிவேட் ஆகும். அப்புறம் இதே டச் கண்ட்ரோல்ஸ் கால் சப்போமே வந்து யூஸ் பண்ணிக்கலாம். கால் சப்போ பார்த்தீங்கன்னா லெஃப்ட் அண்ட் ரைட் ரெண்டுக்குமே பார்த்தீங்கன்னா சேம் ஃபங்க்ஷன் தான். கால் ஆன்சர் பண்ணுறதுக்கு ஒரு வாட்டி டேப் பண்ணணும். காலை ரிஜெக்ட் பண்ணுறதுக்கோ இல்லை என்கால் பண்ணுறதுக்கோ 2 டைம்ஸ் வந்து டேப் பண்ணணும். நெக்ஸ்ட் இந்த இயர்பட்ஸோட யூனிக் செல்லிங் பாயிண்ட்னா அதோட ஆக்டிவ் நாய்ஸ் கேன்சலேஷன் பற்றி பார்க்கலாம். ஸோ இந்த இயர்பட்ஸில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 32 dB வரைக்கும் பார்த்தீங்கன்னா ANC சப்போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. பொதுவாக இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் இருக்க மற்ற இயர்பட்ஸில் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமமே வந்து 25 dB வரைக்கும் தான் வந்து தருவாங்க. பரவாயில்ல, ஆனால் போட் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக 32 dB வரைக்கும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதோட ANC எப்படி இருந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ANC பெர்ஃபார்மன்ஸுமே பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக வந்து இருந்துச்சு. இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக தான் வந்து பெஸ்ட் ANC இருக்கிற இயர்பட்ஸ்னு வந்து சொல்லலாம். அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்து கொடுத்துருக்காங்க. டிரான்ஸ்பரன்சி மோடுமே பார்த்தீங்கன்னா இந்த இயர்பட்ஸ் வந்து நல்லா வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஓவராலாக ANC அண்ட் டிரான்ஸ்பரன்சி மோட் ரெண்டுமே நல்லா சூப்பராக வேறு லெவலில் வந்து கொடுத்துருக்காங்க. கடைசியாக இந்த இயர்பட்ஸோட சவுண்ட் குவாலிட்டி பற்றி பார்ப்போம். ஸோ இந்த இயர்பட்ஸில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 10mm டிரைவர்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த இயர்பட்ஸில் பார்த்தீங்கன்னா 2 டிஃப்ரெண்ட்டான டெடிகேட்டடான EQ மோட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ என்னன்னா பேலன்ஸ் மோட், அப்புறம் பார்த்தீங்கன்னா பேஸ் மோட். ஸோ பேஸ் மோடில் பார்த்தீங்கன்னா ஆஸ் யூஷுவல் போட்டோட சேம் சிக்னேச்சர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. நமக்கு வந்து பேஸ் பூஸ்டடாக வந்து இருக்கும். இதே பேலன்ஸ் மோடில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து வோக்கல்ஸ் அண்ட் ட்ரெபிள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணி அது பூஸ்டடாக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஓவராலாக இந்த ப்ரைஸ் பாயிண்ட்டில் பார்த்தீங்கன்னா சவுண்ட் குவாலிட்டி வந்து ரொம்பவுமே சூப்பராக வந்து கொடுத்துருக்காங்க. சவுண்ட் பார்த்தீங்கன்னா நல்லா வெல் பேலன்ஸ்டாக நல்லா சூப்பராக வந்து இருந்துச்சு. பெருசாக இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் சவுண்ட் குவாலிட்டி வைஸ் நம்ம வந்து குறை சொல்ல முடியாது. ஸோ அவ்வளோதாங்க, நம்ம இந்த வீடியோ கடைசி கண்டோம். ப்ரைஸிங்னு வரையில இந்த இயர்பட்ஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 1700 rupees வந்து ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ 1700 rupeesக்கு இந்த இயர்பட்ஸ் வருதான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வருதுன்னு வந்து சொல்லலாம். ஏன்னா இந்த ப்ரைஸ் பாயிண்ட்டில் பார்த்தீங்கன்னா இந்த இயர்பட்ஸ்ல வந்து எல்லாமே கம்ப்ளீட்டாக எல்லாமே சாலிடாக வந்து கொடுத்துருக்காங்க. இதோட டிசைனாக இருக்கட்டும், கால் குவாலிட்டியாக இருக்கட்டும், பேட்டரி லைஃபாக இருக்கட்டும், அப்புறம் சவுண்ட் குவாலிட்டியாக இருக்கட்டும், அப்புறம் கேமிங் மோடாக இருக்கட்டும், ஏஎன்சியாக இருக்கட்டும், எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பராக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அண்டர் 2000 rupeesல நீங்கள் வந்து ஒரு நல்ல ஏஎன்சி உள்ள இயர்பட்ஸ் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா கண்டிப்பாக இந்த இயர்பட்ஸ் வந்து ஒரு பெஸ்ட் ஆப்ஷனாக வந்து இருக்கும். ஸோ இந்த இயர்பட்ஸ் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கான அமேசான் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். அப்புறம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.